அடுத்தது சிம்மம். இந்த சிம்மத்துக்கு இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் எப்படி மேம் இருக்கு? கண்டிப்பா சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேடம், இது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா? அதே மாதிரி இவங்களோட மூத்த சகோதர சகோதரிகள் இருக்காங்க அப்படின்னா இவ்வளோ நாள் வரைக்கும் அவங்க எனக்கு சப்போர்ட். இந்த காலகட்டம் வெளிநாடு டூர் போகணும்னு ஆசைப்படுற சிம் இந்த காலகட்டம் போவாங்க. அதாவது 22 to 30. அதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பு. நான் காசே செலவு பண்ணாமல் ஃபாரின் டூர் போயிட்டு வந்துட்டேங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்து நீங்கள் எங்களோட ஃபேன் ஆகி நான் உங்களோட ஃபேன் ஆகி அந்தளவுக்கு வந்து இந்த ஜோதிடர் யுகம் சேனல் வந்து அவ்வளோ ஒரு அழகான ஒரு வைப்ரேஷனோட ஒரு கமெண்ட்டோட அவ்வளோ அழகாக கொண்டு போயிட்டுருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம். அதுக்கு முதல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். நாங்கள் வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நாங்கள் தெளிவாக ஜாதகம் எல்லாமே நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம். அதில் இன்றைக்கி ஜூன் மாதத்தில் லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்ன, அது எப்போ வருது, அது இந்த 12 ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம யாரை அப்படி பார்த்து கேட்க போகிறோம் அப்படின்னா, ஜோதிட சிரோன்மணி டாக்டர் தீபா அருளாளன் அவர்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்கக்கிட்ட தான் நம்ம நிறைய விஷயங்களை கேட்க போகிறோம். உங்கள் 12 ராசிக்கும் அவங்க நிறைய இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் எப்படி இருக்குதுன்னு சொல்ல போகிறாங்க. கவனமாக கேளுங்க. கவனமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் அவங்க என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு அது உங்களுக்கும் புரியும். ஓகேவா? அவங்கள சந்திப்போமா? வாங்க பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். சொன்னேனே, நான் தான் அழகான ஒரு கோல்டு மகாலட்சுமி மாதிரி. பாருங்கள், அவங்க எப்படி ஒரு மகாலட்சுமி மாதிரி அழகாக ஒரு அம்சமாக அஷ்டலக்ஷ்மி மாதிரி உட்காந்துருக்காங்க. நிறைய இப்போ நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் மக்களுக்கு சொல்லிகிட்ருக்கீங்க. நிறைய உங்களால் அவங்க நிறைய பயனடைகிறாங்க. இன்றைக்கி நம்ம வந்து லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியும். கரெக்ட். பட் அது மக்களுக்கும் தெரியணும். அது எப்போ வருது, அதனால என்னென்ன பலன்கள் நம்ம 12 ராசிக்கும் நடக்க போகுது அப்படின்றது. பட் இது முதல்ல சொல்லுங்கள், இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் எப்போ வருது? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மேடம், இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்றது எப்படி சொல்லுவாங்க ஜோதிடத்தில் அப்படின்னா, ஜோதிடத்தில் நிறைய யோகங்கள் இருக்குது மேடம். அதில் ஒரு பிரதானமான யோகம் இந்த லக்ஷ்மி நாராயண யோகம். சுக்ரன் வந்து சாக்ஷாத் மகாலட்சுமியோட ஸ்வரூபம். ஆக புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சாக்ஷாத் பெருமாளினோட ஸ்வரூபம் அப்படிம்பாங்க. அதே மாதிரி சுய ஜாதகத்தில் புதன் வலுத்து இல்லை, புதன் கெட்டு போயிருக்கான் அப்படின்னாலும், அதே மாதிரி புதனை ப்ளீஸ் பண்ணணும், பசிஃபை பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம பெருமாளை வழிபாடு பண்ணணும். ஏன்னா புதனுக்கு கடவுள் பெருமாள் தான், சுக்கிரனுக்கு கடவுள் மகாலட்சுமி தாயார் தான். ஆக இந்த 2 கிரகங்களுடைய இணைவு இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படிம்பாங்க. இந்த 2 கிரகங்களுடைய இணைவு எந்த இடத்துல இருந்தாலும், 1ஆம் பாவம் 2ஆம் பாவம் 3ஆம் பாவம் 12 பாவத்தில் எங்கே இருந்தாலும் அதுக்கான பலன்கள் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. ஆனால் பிரதானமாக வந்து பார்த்தீங்கன்னா கேந்திரம் அப்படிம்பாங்க மேடம். கேந்திரம் அப்படின்றது 1, 4, 7, 10 இந்த பாவங்கள்ல இருக்கு அப்படின்னா, இந்த இணைவு இருக்கு அப்படின்னா முதல் தரமான லட்சுமி நாராயண யோகம் அப்படின்றது சொல்லுவாங்க. ஜூன் 22 ஜூன் 30 வரைக்கும் கடகத்துல இந்த சுக்கிரனும் அதே மாதிரி புதனும் இணைவு. இதுல இந்த பிற்பகுதி 22 to 30 இது லட்சுமி நாராயண யோகமும் ஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரி தனலட்சுமி யோகம்னுவாங்க, அதுவும் ஆக்டிவேட் ஆகும். வெரி குட். அந்த தனலட்சுமி யோகம் அப்படின்னா என்னன்னா, குருவும் சுக்கிரனும் இணைவு. ஆக இது ஆக்டிவேட் ஆகும். இந்த 2 காலகட்டம் மக்கள் வந்து கொஞ்சம் முக்கியமான விஷயம் நம்ம வந்து அந்த பாவம் குறித்து சில விஷயங்கள் சொல்லுவோம் மேடம். அந்த விஷயத்தை அங்கே ஆக்டிவேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல ஒரு பிக் லக் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு மேடம். வெரி குட். அதாவது லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் அவ்வளோ விளக்கமாக அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு புரியாது. எனக்கும் இப்போ தான் நானும் கேள்விப்படுறேன். பட் எல்லாருக்கும் தெரியும் நிறைய பேருக்கு. ஸோ இப்போ இதில் நம்ம வந்து 12 ராசி பார்க்க போகிறோம். அடுத்தது சிம்மம். இந்த சிம்மத்துக்கு இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் எப்படி மேம் இருக்கு? கண்டிப்பாக சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேடம், லாபஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்காரு அப்படின்னாலே நம்ம என்ன தொழில் செய்கிறோம், எந்த தொழிலான செய்யட்டும். சிம்மராசி அன்பர்கள் உப்பு வியாபாரம் பண்ணலாம், ஊறுகாய் வியாபாரம் பண்ணலாம், பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கலாம்,
பெரிய குவாரி வச்சு நடத்தலாம், பெரிய வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரி ஓனராக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த காலகட்டம் அவங்க செய்யக்கூடிய தொழில் பொதுவாகவே சிம்மம் வந்து ரொம்ப நேர்த்தியாக தொழில் செய்வாங்க மேடம். மற்றவங்களை விட நான் சூப்பராக செய்வேன், பக்காவாக செய்வேன். ஒரு பிளான் பண்ணுவேன், அந்த பிளானை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுவேன், எக்ஸிக்யூட் பண்ணி சக்ஸஸ் அப்படின்றத கொண்டு போவேன். அதுதான் சிம்மத்துக்கு உரிய ஒரு கேரக்டர். ரஜோகுணம் அப்படின்றது ஜாஸ்தி. ஏன்னா ராசியாதிபதி சூரியன் அப்படின்றதால அந்த ஆளுமை, அந்த எனர்ஜி, ட்ரெமெண்டஸ் எனர்ஜின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது இன்பில்ட்டாகவே இருக்கும். ஆக இந்த காலகட்டம், அதாவது ஜூன் 1லேருந்து ஜூன் 8ஆம் தேதி வரைக்கும் ஏறக்குறைய 8 நாட்கள் அவங்க செய்யக்கூடிய தொழிலில் ஒரு பெரிய லாபம், ஒரு பெரிய வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைக் அப்படின்றது அவங்க லாபத்தில் இருக்கும் மேடம். நாங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறோம், ஒரு கன்சர்னில் வேலை செய்கிறோம். அவங்க அப்போ எங்களுக்கு எப்படி லாபம் இருக்கும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு இன்க்ரிமெண்ட்டு, ப்ரொமோஷன், அப்படி இல்லை ஆன்செட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்பெனி விதமாக. இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் நிறைய ஆன்செட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆன்செட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஒரு 10 பேர் எடுக்கிறோன்னா இவங்க பேர் செலக்ட் ஆகிடும். அப்படி ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் ஒரு ஃப்ளூக்கில் ஒரு லக் அடிச்சிச்சின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அடிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா. அதே மாதிரி இவங்களோட மூத்த சகோதர சகோதரிகள் இருக்காங்க அப்படின்னா இவ்வளோ நாள் வரைக்கும் அவங்க எனக்கு சப்போர்ட்டிவே கிடையாதுங்க. ஆனால் இந்த காலகட்டம் அவங்க ஃபாரின் போயிட்டாங்க, நான் கொஞ்சம் வீடு கட்டுறேன்னு தெரியுது, அவங்க எனக்கு காசு அமிச்சாங்க. நான் வந்து தொழில் வந்து கொஞ்சம் அப்படி தடுமாறுறேன்னு தெரியுது, அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. அதனால என் தொழில் வந்து நல்ல டெவலப் ஆச்சு, தொழிலில் லாபம் வருது அப்படின்ற அமைப்பு. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. முக்கியமாக இந்த காலகட்டம் 1லேருந்து 8க்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ்னால ஒரு ஆதாயம் அப்படின்றது வரும். ஏதோ ஒரு விதத்தில் எந்த ஃப்ரெண்டு, என் ஸ்கூல் ஃப்ரெண்டு இப்போ திரும்பி வந்தான்ப்பா, திருப்பி வந்து என் கூட வந்து பழக ஆரம்பித்தான். இல்லை தொடர்ந்து நாங்கள் 15 வருஷமாக 20 வருஷமாக 30 வருஷமாக ட்ராவல் பண்ணுறோம். எப்படி இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ்னால ஒரு சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும். அதுக்கப்புறம் 12ஆம் பாவம் விரயஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா 22லேருந்து 30 வரைக்கும், ஜூன் 30 வரைக்கும் குரு அங்கே உச்சம் பெற்றிருக்கார். ஃபஸ்ட்டு விரயஸ்தானத்தில் குரு உச்சம் பெற்றிருக்கார். அதுக்கும் மேலே சுக்கிரன் இருக்கார், புதன் இருக்கார். அப்போ லக்ஷ்மி நாராயண யோகமும் ஆக்டிவேட் ஆகும், தனலட்சுமி யோகமும் ஆக்டிவேட் ஆகும். இத்தனை யோகம் ஆக்டிவேட் ஆகி ஏதாவது இவ்வளவாது எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி சிலர் யோசிப்பாங்க இல்லைங்களா. உங்கள் சுய ஜாதக பிரகாரம் தசை எக்ஸலண்ட்டாக இருக்கா இவ்வளவே கிடைக்கும், தசை ஆவரேஜாக இருக்கா இவ்வளவானா கிடைக்கும். கவலைப்பட வேண்டாம். என்ன விதத்தில் கிடைக்கும்? இந்த காலகட்டம் வெளிநாடு டூர் போகணுன்னு ஆசைப்படுற இந்த காலகட்டம் போவாங்க. அதாவது 22 to 30க்குள்ளே வெளிநாடு போகிறதுக்கான 9 நாளும் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு. வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க அங்கே சொந்தமாக ஒரு வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பு, அங்கே கம்ஃபர்ட்டான ஒரு கார் வாங்குறதுக்கான வாய்ப்பு. நாங்கள் வெளிநாட்டிலலாம் இல்லைங்க, உள்நாட்டில் தான் இருக்கும், இங்கே தான் குப்பை கொட்டிகிட்டு இருக்கோம். அப்படின்னாலும் இந்த இடத்துல நீங்கள் ஒரு வீடு வாங்குறது, கார் வாங்குறது, சொத்து பத்து வாங்குறது, நிலப்புலம் வாங்குறது, சுப விரயம் அப்படின்றது செய்வீங்க. அதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பு. நான் காசே செலவு பண்ணாமல் ஃபாரின் டூர் போயிட்டு வந்துட்டேங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. இது எப்படி சாத்தியம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் மை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வெளிநாடு போகிறதுக்கு டூர் எல்லாம் விசாரித்தேன். ஒரு ட்ராவல் கம்பெனியில் போயிட்டு அவங்க எனக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க. பா நீ 20 பேரை சேர்த்து விட்டா 2 பேர் நாங்கள் ஃப்ரீ டிக்கெட் கொடுக்குறோம். நான் என்ன பண்ணி, எனக்கு வாட்ஸ்அப் குரூப் ரொம்ப பெருசு, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, 20 பேரை சேர்த்து விட்டா நானே என் மனைவியும் ஃப்ரீயாக போயிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி யோகமும் வரும். ஏதோ விதத்தில் நீ வெளிநாடு போகிறது, கடல் தாண்டி இன்டர்நேஷ்னல் கரன்சிஸை கையாளுறதுக்கு வேலை செய்யறதுக்கான பிராப்தம் உண்டு, ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா போகிறதுக்கான பிராப்தம் உண்டு, இன்ப சுற்றுலா போகிறதுக்கான பிராப்தம் உண்டு, பிள்ளைங்களுக்காக ஏதோ கொஞ்சம் சேர்த்து வைக்கிறதுக்கான பிராப்தம் அப்படின்றதும் உண்டு. அப்போ இந்த காலகட்டம் சிம்மராசி அன்பர்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். இந்த காலகட்டத்தை அந்த மாதிரி ஏதாவது சான்ஸ் லைட்டாக தெரியுதுன்னா அடப்போங்கப்பா, அதை யாரும் ஆளுங்களை சேர்த்துக்கின்னு விட்டுக்கின்னு நம்ம ஃப்ரீயாக போய்க்கின்னு முயற்சி பண்ணுங்கள். ரொம்ப சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரை சேர்த்தோன்னு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா 20 பேர் சேர்த்துருவாங்க. லக்கு ஃபேவர் ஆகும். அந்த லக்கை நம்மளுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது புத்திசாலித்தனம் மேடம். சூப்பர் சூப்பர் மேம். சிம்மம் சூப்பராக இருக்குது, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இனிமேல் வந்து உங்களுக்கு அந்த லக்ஷ்மி நாராயண யோகத்தில் வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் ஜெயிச்சிடலாம், நீங்கள் நினச்ச எல்லா காரியமும் நடக்கும் அப்படின்னு அழகாக தீர்மானமாக சொல்லியிருக்காங்க மேம். வீடியோலேருந்து நம்பர் எடுத்து உங்கள் ஜாதகத்தை அழகாக எடுத்துக்கிட்டு போய் எங்கள் மேம்கிட்ட காமிங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால், இருக்குது நான் பார்க்கணும், எனக்கு என்ன டைம் எப்படி இருக்குதுன்னு தெரியல அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்தால் நேரடியாக போய் பாருங்கள். அப்போ தான் அவங்க உங்களுக்கு அழகாக சொல்லி உங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து உங்களை வெளியில் கொண்டு வரதுக்கு பரிகாரங்கள் எல்லாமே சொல்லுவாங்க, சொல்லி உங்களை சூப்பராக்கிடுவாங்க.